வணக்கம். இந்த மாலை பொழுதில் ஜெய்பி மக்கள் விடுதலை கட்சியின் நிறுவன தலைவருமான செல்ல ஆனந்தமாலை ஆகிய எனது முதற்கண் வணக்கத்தை என் இனமான தமிழ் சொந்தங்களுக்கும் சமூக ஆர்வலர்களுக்கும் தலித்தின பேரியக்க தலைவர்களுக்கும் தோழர்களுக்கும் என் வணக்கத்தை மீண்டும் சமர்ப்பிக்கின்றேன். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் வட்டம் கருவேப்பிலங்குறிச்சி தேவங்குடி சாலையில் கடந்த காலங்களில் சுகாதார மைய வளாகம், அதாவது பொதுமக்கள் பயன்படுத்தும் அளவிற்கு கட்டண கழிப்பிடம் ஒன்று இருந்து வந்த நிலையில் அது பழுதடைந்த நிலையில் மீண்டும் அதை கட்டித்தர கோரி கடந்த 2024ஆம் ஆண்டு டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாள் பொதுக்கூட்டத்தின் அன்று கோரிக்கை வைத்தோம். அதேபோல் 23/4/2025 நடந்த புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா கூட்டத்திலும் நாங்கள் அந்த சுகாதார மைய வளாக கட்டடத்தை கட்டி கொடுக்கும்படி கேட்டிருந்தோம். ஆனால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அது சமயம் எதுவும் நடவடிக்கை எடுக்காததால் கடந்த 16/6/2025 அன்று சாலை மறியல் அறிவித்த நிலையில் அதில் சுமார் 10க்கும் மேற்பட்ட தலித் கட்சிகளும் அமைப்புகளும் அதன் தலைவர்களும் கலந்து கொண்டு சாலை மறியல் அறிவித்திருந்தோம். அது சமயம் கருவேப்பிலங்குறிச்சி காவல் நிலைய அதிகாரிகள் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று கூறி விருத்தாசலம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் விருத்தாசலம் வட்டாட்சியர் அலுவலர் திரு எஸ். அரவிந்த் அவர்களின் தலைமையிலும் விருத்தாசலம் வட்டார வளர்ச்சி அலுவலர் லட்சுமி அவர்களின் முன்னிலையிலும் காவல்துறை அதிகாரிகளின் முன்னிலையிலும் இந்த அமைதி பேச்சுவார்த்தை கூட்டம் நடைபெற்றது. அந்த அமைதி பேச்சுவார்த்தை கூட்டம் நடப்பதற்கு முன்னதாகவே கருவேப்பிலங்குறிச்சி பகுதியிலிருந்து சில வன்னியர்களை அழைத்து வந்து அதில் எதிர்வாதிகளாக அமர வைத்து எங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் நாங்கள் அந்த பேச்சுவார்த்தையில் இவர்கள் கலந்து கொள்வதற்கு காரணம் என்னவென்று கேட்டபொழுது அது தொடர்பாக விருத்தாசலம் வட்டாட்சியர் அவர்கள் எந்த பதிலும் வழங்கவில்லை. ஆக இது தலித்துகளுக்கும் வன்னியர்களுக்கும் இடையில் நடக்கும் ஒரு பிரச்சனையாகவும் இரு தரப்பினருக்கும் இடையே உள்ள ஒரு பிரச்சனையாகவும் அவர்கள் அதை உருவாக்கி அந்த அமைதி பேச்சுவார்த்தை கூட்டத்தில் சலசலப்பை ஏற்படுத்தி மேலும் வன்னியர்களை விட்டு மிரட்டும் தோணியில் பேச வைத்து விருத்தாசலம் வட்டாட்சியர் அவர்கள் அந்த அமைதி பேச்சுவார்த்தை கூட்டத்தை முடித்து நான் ஆய்வு செய்துவிட்டு இடம் இருந்தால் சொல்கிறேன் என்று கூறிய வட்டாட்சியர் அவர்கள் அது தொடர்பாக ஒரு வார காலங்கள் கடந்தும் எந்த ஒரு பதிலும் தராததால் மீண்டும் நானும் இந்திய தலைமுறை கட்சியின் தலைவருமான பன்னீர்செல்வம் அவர்களும் நேரில் சென்று வட்டாட்சியர் அவர்களை கேட்டதற்கு நாங்கள் உங்களுக்கு பதில் தர வேண்டிய அவசியமில்லை என்று கூறி அனுப்பிவிட்டார். இதற்கிடையில் கருவேப்பிலங்குறிச்சி தேவங்குடி சாலையில் அரசு மேல்நிலைப்பள்ளி செல்லும் வழியில் அதன் அருகில் உள்ள மரப்பட்டா என்று ஒரு இடம் இருப்பதாகவும் அதில் கட்டிக்கொள்ளலாம் என்று அறிவித்து அதை அன்று இரவோடு இரவாக அதை ஆக்கிரமிப்பு செய்துள்ள நபர்களிடம் கூறி மறுநாள் கம்பி வேலி விடச் சொல்லி அந்த இடத்தையும் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டனர். இதை தொடர்ந்து நாங்கள் வற்புறுத்திய நிலையில் மேலும் வட்டாட்சியர் அவர்கள் கருவேப்பிலங்குறிச்சியில் எங்குமே இடமில்லை என்று ஒரு பதிலையும் தந்துள்ளார். அதே சமயத்தில் விருத்தாசலம் வட்டார வளர்ச்சி அலுவலர் லட்சுமி அவர்கள் ஏற்கனவே இருந்த பொது சுகாதார கட்டிடம், அதாவது பொதுமக்கள் பயன்படுத்தும் அளவிற்குள்ள கட்டண கழிப்பிட இடத்தில் அது கோயில் இடம் என்றும்
புறம்போக்கு இடம் என்றும் ஆட்டோ ஸ்டாண்ட் இடம் என்றும் தவறாக பதில் வழங்கி அதை அந்த பேச்சுவார்த்தை அளவில் முடித்து கொண்டார்கள். இதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு நான் ஒரு கடிதம் அனுப்பியிருந்தேன். அதாவது கடந்த காலங்களில் கிராம ஊராட்சி நிர்வாகத்தின் மூலம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு பிறகு அது மாவட்ட ஆட்சியர் அவர்களின் அளவில் ஒப்புதல் வாங்கி கொண்டுதான் அந்த இடத்தில் சுகாதாரமய வளாக கட்டிடம் கட்டியிருப்பார்கள். எனவே அந்த கட்டிடத்தை அந்த இடத்தில் கட்டிடம் கட்ட முடியாது என்று கூறும் விருத்தாசலம் வட்டாட்சியர் அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா என்று கூறி மேலும் அந்த இடத்தில் எங்களுக்கு சுகாதார மைய வளாகம் கட்டிட வேண்டும் என்று நான் ஒரு கடிதம் அனுப்பியிருந்தேன். அதற்கும் எந்த பதிலும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வழங்கவில்லை. பிறகு அந்த இடத்தில் தற்பொழுது டிப்டி பிடிஓ அலுவலகம் கட்டுவதாக அந்த இடத்தில் வேலை நடந்து கொண்டிருப்பதாக தெரிய வருகிறது. நான் மாவட்ட ஆட்சியர் அவர்களையும் விருத்தாசலம் வருவாய் வட்டாட்சியர் அவர்களையும் விருத்தாசலம் வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களையும் நான் கேட்கும் கேள்வி என்னவென்றால், ஏற்கனவே அந்த இடத்தில் ஹைவே இடம் என்று வட்டாட்சியர் அவர்கள் கூறி அந்த இடத்தில் சுகாதார மைய வளாகம் கட்ட முடியாது என்று கூறிய நிலையில் விருத்தாசலம் வட்டார வளர்ச்சி அலுவலர் லட்சுமி அவர்களும் அந்த இடம் கோயிலுக்கு சொந்தமான இடம் என்றும் புறம்போக்கு நிலம் என்றும் ஆட்டோ ஸ்டாண்ட் என்றும் கூறிய இவர்கள் தற்போது அந்த இடத்தில் டிப்டி பிடிஓ அலுவலகம் கட்டுவதற்கு எப்படி அங்கே விதி இருப்பது என்று எனக்கு தெரியவில்லை. ஆக இது திட்டமிட்டே யாருடைய பின்புலத்தின், யாருடைய அச்சுறுத்தலின், யாருடைய லஞ்ச லாபணியத்திற்கு உடன்பட்டு மேற்கண்ட அதிகாரிகள் திட்டமிட்டே தலித்துகளின் கோரிக்கை நிறைவேறிவிடக்கூடாது என்பதற்காகவும் தலித்துகளின் கோரிக்கை வெற்றி பெற்றுவிடக்கூடாது என்பதற்காகவும் இதை ஏதோ தலித்துகளின் பிரச்சனை என்று அவர்கள் அதை உருவாக்கி கொண்டு மேலும் அந்த இடத்தில் பாத்ரூம் கட்டுவதற்கு எந்த ஒரு வகையும் செய்யாமல் தொடர்ந்து அந்த இடத்தில் வேறு ஒரு டிப்டி பிடிஓ அலுவலகம் கட்டுவதற்கு இவர்கள் ஒப்புதல் கொடுத்து கட்டி கொண்டிருக்கின்றார்கள். எனவே இது தொடர்பாக வரும் 10/11/2025 அன்று மேற்கண்ட விருத்தாசலம் வட்டாட்சியர் அவர்கள் எஸ் அரவிந்த் அவர்கள் மீதும் விருத்தாசலம் வருவாய் வட்டாட்சியர் லட்சுமி அவர்கள் மீதும் கருவேப்பிலங்குறிச்சி ஊராட்சி செயலாளர் அவர்கள் மீதும் கிளர்க் அவர்கள் மீதும் கருவேப்பிலங்குறிச்சி விஓ அவர்கள் மீதும் கருவேப்பிலங்குறிச்சி குறு வட்டார வருவாய்த்துறை அதிகாரி அவர்களும் ஆர்ஐ அவர்கள் மீதும் மேற்கொண்டு இதற்கு பின்புலமாக இருந்து கொண்டு இயக்குகின்ற அரசியல்வாதிகள் மற்றும் லஞ்ச லாபணியத்தை கொடுத்து அதிகாரிகளை இயக்கும் அவர்கள் மீதும் SC/ST வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று கூறியும் மேலும் அந்த டிப்டி பிடிஓ அலுவலகத்தை அந்த இடத்தில் கட்டாமல் தடை செய்து அதே இடத்தில் மீண்டும் சுகாதார மைய வளாகம் கட்டிட வேண்டும் என்று கூறியும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவித்து உள்ளோம். எனவே இது சமயம் கருவேப்பிலங்குறிச்சி வாழ் பொதுமக்களும் மாவட்டம் முழுவதுமுள்ள தலித் இயக்க தோழர்களும் அமைப்புகளும் தலித் கட்சி தலைவர்களும் சமூக ஆர்வலர்களும் கலந்து கொண்டு இந்த போராட்டத்தை வெற்றி பெறச் செய்ய வேண்டும். சனநாயகத்திற்கு எதிராக செயல்படும் இந்த அதிகாரிகள் மீதும் சனநாயகத்தின் மீது இப்படி ஒரு மக்களின் வெறுப்பை சம்பாதித்து கொண்டிருக்கும் இந்த அதிகாரிகள் மீதும் பாசிச இந்த அதிகாரிகள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மேலும் தலித்துகளின் கோரிக்கைகளை தொடர்ந்து புறக்கணித்தும் தலித்துகள் இங்கு போராடுவதற்கு எந்த ஒரு வகையும் இல்லாமல் அவர்கள் போராட்டத்தை நீத்து போகும் வகையில் நடந்து கொள்ளும் இது போன்ற அதிகாரிகள் மீது SC/ST வன்கொடுமை தடுப்புச் சட்டத்திற்கு வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். எனது இந்த கோரிக்கை சரியானதென்றால் என்னை ஏற்றுக்கொண்டு அனைவரும் இந்த போராட்டத்தை கலந்து கொண்டு வெற்றி பெறச் செய்யுமாறு
அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.